இந்திய அரசியலே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழகத்தை தட்டி தூக்கி இருக்கிறது தாவிக. விஜயின் இந்த விஸ்வரூபத்தின் பின்னணியில் 2013 கொடநாடில் அவர் சந்தித்த தலைக்குனிவுக்கும் முக்கிய தொடர்பு இருக்கிறது என்கிறார்கள் பனையூர் உள் விவகாரங்களை அறிந்த சிலர். இது அவரது அடுத்தடுத்த செயல்பாடுகளில் எதிரொலிக்கும் என சொல்லப்படுவதுதான் ஹைலைட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொடநாட்டுக்கும் விஜயின் அரசியல் எழுச்சிக்கும் என்ன சம்பந்தம் என பனையூர் வட்டாரத்தில் பேசினோம். ரஜினி தனது போயஸ் கார்டன் வீட்டுக்கு போகும் வரும் வழியில் செக்கிங் என்னும் பெயரில் டார்ச்சர் கொடுத்து அவரது படங்களுக்கு குடைச்சல் கொடுத்து எப்படி அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பேச வைத்தார்களோ அதை போலத்தான் விஜயையும் சீண்டியது திமுக மற்றும் அதிமுக. ரஜினி ஒரு கட்டத்தில் அரசியலை விட்டுவிட்டார். ஆனால் விஜய் தன் மனதுக்குள்ளேயே அந்த நெருப்பை வளர்த்து இன்று ஒரு காட்டு தீயாக விஸ்வரூபம் எடுத்துள்ளார். குறிப்பாக தலைவா படம் ரிலீஸ் ஆகும் போது தரப்பட்ட குடைச்சல்கள் தான் அரசியல் விதை அவர் மனதில் வீரியமாக உருவானது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக திரையுலகினர் உக்கிரமுகம் காட்டினர். பழைய சில உரசல்களால் விஜய் தரப்பு கொஞ்சம் இறங்கியே அடித்திருந்தது. அத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற ஜெயலலிதா முதல்வரானார். அப்போது S.A. சந்திரசேகர் ராமருக்கு அணில் உதவியது போல் நாங்களும் இந்த வெற்றிக்கு உதவினோம் என்று பேசியது அப்போதைய அதிமுக தலைமைக்கு எரிச்சலை கொடுத்தது. இச்சூழலில் 2013 விஜயின் தலைவா படம் ரிலீஸ் ஆக தயாரான போது அதன் போஸ்டரில் டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் எனும் கேப்ஷனும் படத்தின் ட்ரெய்லரில் இருந்த வசனங்களும் விஜயின் அரசியல் வருகைக்கு கட்டியம் கட்டின. இவையும் அதிமுக தலைமைக்கு எரிச்சலூட்டியது. விளைவு தலைவா பட ரிலீஸுக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. விஷயம் மாநில அளவில் பேசுபொருளானது. இந்த நேரத்தில் நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ள தனது பங்களாவில் ஓய்வில் இருந்தார் ஜெயலலிதா. பொறுத்து பார்த்த விஜய் ஒரு கட்டத்தில் நேரடியாக கிளம்பி முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து முறையிட கொடநாட்டுக்கே சென்று விட்டார். கொடநாடு எஸ்டேட் பங்களாவுக்கு சில கிலோமீட்டர் முன்பு உள்ள கெரடாம்பட்டம் செக் போஸ்டில் போலீசால் விஜயின் கார் தடுக்கப்பட்டு விஜயிடம் அப்பாயின்மெண்ட் இல்லாததால் மணிக்கணக்கில் அங்கே காக்க வைக்கப்பட்டார். காரிலிருந்து இறங்கிய விஜய் அந்த பகுதியில் இருக்கும் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் பிரேயர் செய்துவிட்டு வந்தார். மணிக்கணக்கான காத்திருப்புக்கு பின் ஜெயலலிதாவின் உதவியாளரிடம் விஷயத்தை சொல்லச் சொல்லி தகவல் வந்தது. அப்போதும் பங்களாவின் அலுவலகம் வரையில் காரை விடாமல் சில தூரம் விஜயை நடக்க வைத்தார்கள். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட விஜய் தரப்பு ஜெயலலிதாவின் உதவியாளரிடம் விவகாரத்தை சொல்லிவிட்டு கிளம்பியது. விஜய் இவ்வளவு எளிமையாக பொறுமையாக நடந்து கொண்ட பின்னும் அவரை சீண்டுவதை அதிமுக நிறுத்தவில்லை. நடந்த சம்பவங்களை சில நிர்வாகிகள் வெளியில் கசியவிட்டு அவரை வெகுவாக உரசினர். விஜயின் மனதிலிருந்து வந்த வடு மறையவில்லை. ஏற்கனவே திமுகவும் அவரிடம் வம்பிழுத்து வைத்திருந்த நிலையில் அதிமுகவின் இந்த செய்கை அவரை அரசியலுக்கு வந்தே தீரணும், இவர்களுக்கு செக் வைத்தே ஆகணும் என்று வீரியமாக முடிவெடுக்க வைத்தது. அதன் பிறகுதான் விஜய் தன் அரசியல் செயல்பாடுகளை மெல்ல மெல்ல அதிகரித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கர்ச்சீப் கட்டி நின்றது, நீட் அனிதா வீட்டிற்கு சென்றது, தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்றது, முதல் மதிப்பெண் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு, வெள்ள நிவாரண பணிகள் என பொது வாழ்வுக்குள் பின்னி பிணைந்தார். இப்படியே வளர்ந்த விஜய் தனியே கட்சி துவங்கி இன்று முதல்வராக சட்டசபையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இன்னமும் அதிமுக மற்றும் திமுக தனக்கு தந்த பழைய காயங்களை விஜய் மறக்கவில்லை. குறிப்பாக கொடநாடு சம்பவம் அவர் மனதில் இப்போதும் நெருப்பாக சுடுகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ளை வழக்கு இப்போதும் லைவில் உள்ளது. இப்போது வேலுமணி CV சண்முகம் தரப்பு விஜய் ஆட்சிக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்தாலுமே கூட எடப்பாடிக்கு எதிர்நிலை மனப்போக்கில்தான் விஜய் உள்ளார்.
எனவே தன்னை சீண்டிய அதிமுக என்னும் பிராண்டை காலி பண்ண விஜய் கொடநாடு வழக்கை வீரியமாக இனி நகர்த்தக்கூடும். போதாக்குறைக்கு எடப்பாடிக்கு ஆகாத செங்கோட்டையன் வேறு விஜயின் வலது கரமாக உள்ளார் என்று சொல்லி முடித்தனர். இவ்வழக்கில் முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரான வழக்கறிஞர் பாலநந்தகுமாரிடம் இது பற்றி கேட்டபோது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது இது பற்றி பேசுவது முறையாகாது என்றார். கொடநாடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் தரப்பு வழக்கறிஞரான விஜயனிடம் பேசியபோது, இவ்வழக்கு பல சென்சிட்டிவ் சூழலை கடந்து கொண்டே வருகிறது. இவ்வழக்கில் எடப்பாடியாரை இழுத்து வலுவாக பேசினாங்க. திமுக உண்மையை வெளியே கொண்டு வரும் என சொன்னாங்க. ஆனா நடக்கல. புதிய முதல்வர் விஜய்க்கு சில வருடங்களுக்கு முன்பு கொடநாடு பங்களா ஒரு உறுத்தலான அனுபவத்தை தர அதை அவர் ஒரு பாடமாக எடுத்து அரசியலில் வளர்ந்துள்ளார். எனவே இவ்வழக்கில் முதல்வர் நிச்சயம் உண்மையான குற்ற பின்னணியையும் உண்மையான குற்றவாளிகளையும் வெளியே கொண்டு வருவார். அதற்கு சட்ட ரீதியான ஒத்துழைப்புகளை தர நாங்கள் தயார் என்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.